ஹாய்ப்பா. இப்போலாம் இந்த சினிமா நடிகர் வீட்டு கல்யாணம் நடக்குது. எத்தனையோ கல்யாணம் நடக்குது, நம்மளும் பார்க்குறோம். ராஜ விருந்து, சாப்பாடு இதெல்லாம் போடுறாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை எப்படின்னா என்னென்னா, இந்த சினிமா நடிகர்லாம் பசங்களுக்கு கல்யாணம் நடக்குதுல்ல, ஏதாவது ஒரு சினிமா நடிகர்களாவது இந்த ஏழையா இருப்பாங்களே எத்தனையோ பேர் அந்த மாரி சாப்பாடுலாம் சாப்பிடாம இருப்போம். இப்போ நம்மளே மிடில் கிளாஸே சாப்பிடாம தான் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு 1000 பேரை கூப்பிட்டு அந்த மாதிரி ராஜ விருந்து வச்சா இதில் என்ன குறைஞ்சி போகிறோன்னு தெரியல. என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானேங்க? எவ்வளோ பேர் அந்தமாரி சாப்பாடுலாம் சாப்பிட்ருக்க மாட்டோம். ஃபங்க்ஷன் போகிறோம், இந்த பிரியாணி அந்தமாரி சாப்பிட்றோம். இவங்களாம் வந்து வித்தியாசமாக போடுறாங்க இல்லையா? இதை ஒரு ஏழை மக்களை கூப்பிட்டு இந்த மாதிரி போட்டாங்கன்னு சொன்னால் இதில் என்ன குறைஞ்சி போகிறாங்க? அது பெருமை தானே. எவ்வளோ பேர் அப்படி இருக்கும். அப்படி பண்ண மாட்டேறீங்க. சினிமா ஆக்டரு அந்த மாதிரி கிராண்டாக கூப்பிட்டு அவங்க வந்தால் தான் உங்களுக்கு கல்யாணம் நல்லா நடக்குதுன்னு நீங்களாம் நினச்சிக்கிறீங்க. என்னுடைய ஆதங்கம் அதுதான். இந்த மாதிரி வந்து சினிமா நடிகர் எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பெரிய பெரிய செலிப்ரிட்டியை கூப்பிட்டு சாப்பாடை போட்டு இது நாங்கள் ராஜ விருந்து வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எதுவும் பெருமை மீறி எனக்கு தெரியல. எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க இருக்காங்க. அந்த பசங்களை கூப்பிட்டு கூட இந்த மாதிரி சாப்பாடு போடலாம். ரோடோரமாக எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி ஆளுகளுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி சாப்பாடை போடக்கூட அனுப்பலாம். இந்த மாதிரி இந்த குருவி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, குருவிக்காரங்கன்னுவான், அவங்கள மாதிரி ஒரு 100 பேரை கூப்பிட்டு அந்த மாதிரி சாப்பாடு போடலாம். ஆனால் இங்கே யார் பணக்காரங்க, நகை நட்டு நிறைய வச்சுருக்கிறவங்க, இப்படி ஆளுகளை தான் கூப்பிட்டு நீங்கள் சாப்பாடு போடுறீங்க. சரி, இது என்னுடைய ஆதங்கம். இனிமேல் வருங்காலங்களில் யாராவது இப்படி பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். இதுவே ஒரு பெரிய விளம்பரம் தாங்க. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சாலே அது உண்மையாகவே உங்களை பாராட்டுவாங்க. இந்த மாதிரி நான் இருக்காங்க பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து நார்மல் பீப்புளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருக்காங்கன்னு. இதில் வந்து உங்களுக்கு வந்து இதில் பெருமையெல்லாம் கிடையாது. செலிப்ரிட்டி கூப்பிட்டு சாப்பாடு போடுறதுலாம் ஒரு பெருமையா? இந்த மாதிரி இல்லாத பல்லாதவங்களுக்கு போட்டு பாருங்கங்க, அதுதாங்க பெருமை. இது என்னுடைய ஆதங்கம். நன்றிப்பா.